என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநாயருக்கு முதல் ராத்திரியா. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சும் முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுற. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மலை மலைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். டேய், என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்கா, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாளா? நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். பாவா பாவா பாவா, எதுக்காக கதவை சாத்துறீங்க? பாவா கதவை தருங்க. எந்திரி மேல. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயார்பாடா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமுறா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா. பாவா, என்னடா கதவை தரங்க. பேசாம உள்ளே படுற, கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. டேய், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுடா, பாவம்டா. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணை வீதியில நிக்க வச்சிருக்கிறியா? அவன் கிடக்குறான், நீ வாமா உள்ள. வாமா. நில்லு. அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா உள்ள போ. என் பேச்ச கேட்கறதா இருந்தா அங்க போய் நில்லு. நான் ஏன் அவர் பேச்ச கேட்கணும்? டேய் சின்னமணி, சின்னமணி, டேய் நில்லுடா. பாவண்டா, அந்த பொண்ணை வெளியில நிக்க வைக்காத, உள்ள கூப்பிடுறா. சின்னமணி கண்ணு இல்ல, கூப்பிடுறா. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. டேய் சின்னமணி, என்ன மழை வர மாதிரி இருக்கு. வரட்டும். இப்படி சொன்னா எப்படிடா? அடுத்த வீட்டு பொண்ணு, நாளைக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா நாம தாண்டா பதில் சொல்லணும். டேய், பெண் பாவம் சும்மா விடாதுடா. சும்மா விடாம நான் குஷ்டரோகி ஆனாலும் பரவாயில்ல, அவன் உள்ள வரக்கூடாது. சின்னமணி, எரிச்சல் கிளப்பாருங்க, அப்புறம் வாயா பையன் பேசிடுவேன். போங்க. என்னையே அறியாம என் மனசுல ஒரு விதமான நரடல். ஐயா, என்னடா மழை நனைஞ்சு வந்து நிக்கிற? ஆமா ஐயா, நான் பார்த்தத என் வாயால எப்படி ஐயா சொல்லுவேன்? என்ன சொல்ற சொல்லு. நம்ம கண்மணி அம்மாவை அந்த சின்னமணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கேன் ஐயா. நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? எதுக்காக மழை நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாப்பட நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லப்பா, என்னைக்கு அவர் என்ன தொட்டு தாலி கட்டினாரோ
அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதான் எனக்கு மரியாதை. ஓஹோ, அதான் மரியாதையா? அதுக்கு தான் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? யாரா உள்ள? யார் உள்ள? என்னையா? என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டேன். எதுக்காக மழையில் நனைய விட்டேன்? யோ, உன் மகளை நானே இங்க வர சொன்னேன். வந்த உடனே மழை வராதுக்கு முன்னாடி போக சொல்லிட்டேன். அவன் நினைஞ்சா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? பாவம், பொண்ணை பத்தவன் நீயும் சேர்ந்து அனுபவி. அனுபவிக்கணுமா? யார் தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா. ஏய், உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா? இங்க ஏற்கனவே சாவு. ஏமா இப்படி நிறைஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கா? அவன் கிடக்குறான். வயசுல பெரியவங்கிறதால நான் சொல்றேன், உள்ள போமா. இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா? சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு? தெரியலப்பா. வாங்க போ. வாங்க வாங்க. இவன் தான் சார் இந்த ராஸ்கல். ஏய், ஜவா. நீதான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், தமிழ்லயே சொல்லுங்க. ஓ, உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன்னு. சார், அது வந்து ஷட் அப். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள், விளங்க மாட்டே? இரியா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவங்க. அவன் ஒரு தப்பு செய்யலீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க. விளங்க மாட்டே? Wait. Excuse me, Inspector. Yes. May I know on what reason you are arresting my husband? I've been telling you all the times. Didn't you hear it? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me, or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He's not a third person. He's your father. Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயையும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு.